நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அனன்யா வந்துட்டு தள்ளை சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. தள்ளிக்கிட்டே இருக்க மஞ்சு சொல்கிறாங்க, இங்கே பாரு அன்பு, எனக்கு என்னமோ இவ வேணும்னே பண்ணுற மாதிரி தெரியுது, நம்மளை இப்படி கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்க அப்படின்னு சொல்ல. அப்படிலாம் இருக்காது மஞ்சு, நீயே தேவையில்லாம எதுவும் கற்பனை பண்ணிக்காத, அப்பெல்லாம் அனன்யா செய்ய மாட்டா அப்படின்னு சொல்ல. மஞ்சுவும் அன்பும் சேர்ந்து கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டு இருக்க. கஷ்டப்படுங்கடி, உனக்குலாம் இது தேவைதான், உன்னை ஏன் காரில் வந்துட்டு ரைடு கூட்டு போவேனா, இப்போ பாருடி என்னோட ஆட்டத்தை அப்படின்னு சொல்லி டக்குன்னு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் கீழே விழுகிற மாதிரி போயிடுறாங்க. பார்த்தையா, நான் தான் சொன்னல அவள் வேணும்னே பண்ணுவானு, இவளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட வந்த மாதிரி சை அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு கோவத்தில் நிற்க. அனன்யா வந்துட்டு காரை விட்டு விறுவிறுன்னு இறங்கி வராங்க. வந்ததுமே, என்னடி பிரேக் உண்மையிலே பிடிக்கல, அப்புறமேட்டு இவங்களை தள்ள சொன்னது கூட சும்மா தான், என்கிட்ட மோதுனா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் காமிக்கணும்ல, இவளே ஆளை வச்சு துப்ப விடுவாளாம், அப்புறம் வந்து க்ளீன் பண்ணி நல்ல மாதிரி நடிப்பாளாம். இங்கே பாரு, நான் உன்னை எந்த காலத்துலையுமே நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல. ஏன் அனன்யா அப்படிலாம் பேசுகிறேன், நான் அக்கா மாதிரி தானே, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல. சி அக்காவா, கையை விடுறி, நீலாம் என் அக்காவாக இருந்தேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி ஒரு அக்கா இருந்துச்சுன்னா என்னைக்கே நான் வந்துட்டு கொன்றுப்பேன் அவளை அப்படின்னு சொல்ல. அன்பரசு ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. இங்கே பாரு, இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் தனியால் நின்னுங்க, வரவே முடியாது, சுற்றி பார்த்தேல ஒரு வண்டி கூட வராது, அப்படி இருக்கும்போது நீ எப்படி காலேஜ் வரேன்னு சொல்லிட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல. இங்கே பாரு, இப்படிலாம் பண்ணாத ப்ளீஸ், நாங்கள் காலேஜ் போகணும்ல அப்படின்னு சொல்லி அன்பும் மஞ்சுவும் கெஞ்சுறாங்க. அதெல்லாம் முடியாது, தெரிஞ்சுதான் இந்த இடத்துல வந்து விடுறேன் அப்படின்னு சொல்ல. அந்த சைடு மஞ்சுவை பார்த்து, மஞ்சுவாது பாவம்ல, அவளையாவது கூட்டு போ அப்படின்னு சொல்ல. ஒன்னே முடியாதுன்றே, அவள் என்ன வச்சு குண்டு பண்ணிக்கலாம் கடங்க அப்படின்னு சொல்லிட்டு அனன்யா வண்டி எடுத்துகிட்டு போக திருப்பி ரிவர்ஸ் ஆகி வர்றாங்க. பாத்தியா மஞ்சு, நான் தான் சொன்னல அனன்யா ரொம்ப நல்லவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேனை சொல்ல. மஞ்சு வந்துட்டு ஆமாம், அவளை நீ தான் நம்பணும் அப்படின்னுட்டு இருக்காங்க. அது புரியாமல் அன்பு போயிட்டு, அனன்யா நீ வந்துட்டியான்னு சொல்லிட்டு காரத்தோட அனன்யா டக்குன்னு கார் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பார்த்தா நான் தான் சொன்னல, சி ஏன் தான் இப்படி இருக்கான்னு தெரியல, சைத்தான் போகிற வழியில் எங்கேயாவது அடிபட்டு தான் சாவா அப்படின்னு சொல்ல. மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு அடிக்க அன்பரசி கை ஓங்கிடுறாங்க. அப்புறமேட்டு தன்னை அறியாமலே கை வாங்கினதை அப்படியே கீழே இறக்கிட்டு, சாரி மஞ்சு, என்னை மன்னிச்சிடு, தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. போய் அந்த அனன்யாக்காக இப்படி என்னை அடிக்க வந்துட்டேல, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், காலையிலேருந்து நீ அன்பரசி மாதிரியே இல்லை, புது அன்பரசியாக மாறிட்ட அப்படின்னு சொல்ல. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அவள் தான் புரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கானா, நீயும் புரியாமல் பேசுறியே, அதான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. சரி விடு, அவளோட கேரக்டர் எப்பயாவது புரிஞ்சா, நீ அவளை பாவம் பார்த்து மன்னிச்சு விடுற, ஆனால் பாரு அவள் உன்னை பரம எதிரின்னு சொல்லிட்டு போகிறா. இப்போ நம்ம உடனே வந்துட்டு இங்கேருந்து போகணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது விஸ்வா கால் பண்ணுறாங்க. அன்பு அட்டன் பண்ணி பேச, அன்பு கோச் ஒருத்தங்க புதுசாக வந்திருக்காங்க, உனக்கு எத்தனை டைம் கால் பண்ணுறது, நாட் ரீச்சபிள்னு வந்திருக்கு, அது மட்டும் கிடையாது, நேஷனல் லெவலில் வந்துட்டு ஒரு ஓட்ட போட்டி நடக்க போது, அதில் நம்ம காலேஜ்லேருந்து ஒரு ஆள் தான் செலக்ட் பண்ணுவாங்களாம், இப்போ கொஞ்ச நேரத்தில் அது காலேஜில் ஸ்டார்ட் ஆகிடும், நீ வேமா போய் அதில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்ல. எனக்கு ஃபோன் வரலையே இல்லை சார் அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்திருக்கும், வந்துட்டு நீ பார்க்காம இருந்துருப்போ அன்பு அப்படின்னு சொல்லிட்டு வேமா விஸ்வா சொல்ல. சரின்னு சொல்லிட்டு இங்கிட்ட மஞ்சுக்கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம். ஐயோ இந்த அனன்யா உன்னை வேணும் தான் இந்த இடத்துல மாட்டி விட்டுருக்கா, இப்போ என்ன பண்ணுறது அன்பு அப்படின்னு கேட்க நின்று யோசனை மணிக்கே இருக்காங்க. அடுத்த சீனில் அந்த சைடு அந்த கோச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. நான் இப்படி கோல்டு மெடல் வாங்கினேன், அங்கிட்டு வெள்ளி மெடல் வாங்கினேன், ஜப்பானில் ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ அப்படின்னு அவங்க அருமை பெருமையெல்லாம் சொல்ல. அனன்யாவும் 3 பொண்ணுங்கள் இருக்காங்க, அவங்க எல்லாரும் மண்டையாட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எனக்கு நேஷனல் லெவலில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை, ஆனால் என்னால் முடியாமல் போயிடுச்சு, ஏன் ஆசையை உங்கள் மூலயமா நிறைவேற்றிக்கணும்னு பார்க்குறேன், எனக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகும் அப்படின்னுக்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்துட்டு சரி எல்லாம் ரெடி தானே அப்படின்னு சொல்ல. ஒரு பொண்ணு வந்துட்டு அன்பரசின்னு சொல்ல போது அனன்யா வேமா காலை தட்டி விட்டு சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோச் கேட்குறாரு. ஒன்றும் இல்லை கோச் அப்படின்னு சொன்னதுமே எல்லாருமே வரிசையில் போய் நின்றுறாங்க. சரி ரெடி அப்படின்னு சொல்ல நேரத்தில் அன்பரசி மஞ்சு ஓடியாடுறாங்க. சார் நானும் இதில் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல. எனக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியமாக, டைமே நீங்கள் கீப்பப் பண்ணல, அப்புறம் எப்படி அடுத்த தடவை வருவீங்க, அடுத்த தடவை பார்த்துக்கோங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறேன். சார் ப்ளீஸ் சார், ஒருத்தங்களை நம்பி தெரியாமல் வையாமந்துட்டேன் சார், இவன் தான் சார் போன டைம் வந்துட்டு கோல்டு மெடலு, ப்ளீஸ் சார் இவளை எப்படியாவது எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்ல. இருந்தாலும் இதெல்லாம் அலோவ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ஓட்ட போட்டியில் கலந்துக்கிற மாதிரி போய் பண்ணிடுற. அன்பரசி அப்படியே சந்தோஷத்தில் வர. அனன்யா மட்டும் முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. உன்னை எப்படியாவது இங்கேருந்து இடத்த காலி பண்ண விடுறேன் பாருடி அப்படின்னு சொல்ல. இது வந்துட்டு ஈன்னு சிரிச்ச மணிக்கு அன்பரசி நிற்கி, என்ன கொடுமை சரவணன் இது அப்படின்னு தான் இருக்குது. அடுத்து வந்துட்டு ஓட்ட போட்டி வந்துட்டு ஓடுறாங்க. ஃபஸ்ட்டு அன்பரசி வேமா ஓடியார, எல்லாமே அன்பரசின்னு கைதட்ட அனன்யா பின்னாடி தான் வர்றாங்க. ஆனால் அன்பரசி விட்டு கொடுக்குறாங்களாமா. அனன்யாக்கு ஈக்குவலாக வந்து 2 பேருமே ஒரே மாதிரி வந்துடுறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. ஐயோ இப்போ 2 பேருமே கலந்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்ட கேட்க, சரி 2 பேருமே கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
அப்பா அண்ணனியா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இங்கே வேணா எனக்கு நீ ஈக்குவலாக ஓடி வந்திருக்கலாம், அங்கே உன்னை எப்படி தோக்கடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூசை கிளம்பிற அன்பரசு கிட்ட மஞ்சு கேட்குறாங்க, நீ சரியே கிடையாது அன்பு, எனக்கு தெரியும் நீ எதுக்கு வேணும்னே இப்படி பண்ண அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை, அவன் நல்லா தானே ஓடி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லை எனக்கு தெரியும் நீ தான் விட்டு கொடுத்த, அண்ணனியா வந்துட்டு தானா ஜெயிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த சைடு சிவகாமியும் மங்காவையும் காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் கூட்டு போய் நியூஸ் பேப்பர்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. பத்மாவோட அப்பா பாரு இறந்துட்டாங்க, நியூஸ் எல்லாம் வந்திருக்கு, அது மட்டும் கடைசி பேஜை பாரு, அவங்களுக்கு உதவியாளராக இருந்த திலகா வந்துட்டு தலைமறைவுன்னு போட்டிருக்கு, அது எப்படி வந்துட்டு இவர் செத்தது எல்லா இடத்துக்கும் தெரிஞ்சிச்சு, அந்த திலகா மட்டும் கிடைச்சான்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நம்ம யோசிக்காமல இருப்பேன், அவெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அப்பா வந்துட்டு கஸ்தூரியை கொன்னேன்னு சொன்னார்ல, இந்நேரம் வந்துட்டு கொண்டிருந்தாருன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி எங்கேயாவது தலைமறைவு அது இதுன்னு ஏதாவது நியூஸ் போட்டிருப்பாங்க, ஆனால் ஒன்றுமே இல்லையே, அப்போ அவர் கொன்னாரா இல்லையா, எனக்கு வந்துட்டு அப்பா மேலே டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல, ஐயோ அதெல்லாம் உண்மையாக தாண்டி இருக்கும் அப்படின்றாங்க. இல்லைம்மா நம்பவே முடியலம்மா அப்படின்னு சொல்லி இவங்க இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்க, அந்த சைடு மஞ்சுவையும் அன்பரசையும் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நீ சரியே கிடையாது அன்பு, ஏன் அன்பு இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல, இல்லை நானா எதுவும் விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்துட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து அன்புக்கு ஏதோ ஃபோன் வருது, அதை பார்த்து ஷாக்காக அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.